இங்கே இளைஞர்கள் மத்தியிலிருந்து தலைவர்கள் உருவாகிறார்கள் என்பதை தடுப்பதற்காகவே இந்த கல்லூரி மாணவர் தேர்தலெல்லாம் தடுக்கப்பட்டது. அப்படியே நடந்தாலும் கல்லூரி மாணவர்கள் தேர்தலை அமைதியாக நடக்க விடாமல் அரசாங்கமே பார்த்துக்குச்சு. அங்கே ஒரு கலாட்டாவை பண்ணி பார் இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒற்றுமை உணர்ச்சியை, அவர்கள் மத்தியில் இருக்கிற சிந்தனைகளை மழுங்கடிப்பதற்காக இந்த மாணவர் தேர்தலுங்கிறதே நிறுத்திடுச்சு. ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள் மத்தியில் அரசியல் போச்சுன்னா 1000 மாணவர்கள் தலைவர்களை வென்றெடுத்திருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, போராடவும் செய்வாங்க. நீங்கள் அந்த மாணவர்களை வளரவிட்டு அந்த மாணவர்கள் மத்தியில் சிறந்தவன்லாம் தலைவனாக வரட்டுமே, அதற்கு அனுமதிக்கிறாங்களா? இப்போது எந்த அரசாங்கமும் கல்லூரியில் மாணவர்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை. காரணம் என்னென்னா, அங்கேருந்து இளைஞர்கள் உருவாகக்கூடாதுங்கிறது தான். அப்படியே அந்த மாணவர்கள் அங்கேருந்து உருவாகி வெளியே வந்தாலும் அவர்களுடைய வேறுந்தெறிந்த நடவடிக்கைகளெல்லாம் மழுங்கடிச்சிட்டு இவங்களோட அவங்களுக்கு வசதி வாய்ப்பு பதவி எல்லாத்தையும் கொடுத்து மழுங்கடிச்சு இவங்களோட ஒரு வேலைக்காரனாக வச்சுக்குவாங்க. அந்த இளைஞர்கள் மத்தியில் அரசியல் போகலை. அரசியல் போகாமல் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தினுடைய நடவடிக்கை, போதை, இந்த மாதிரி கடத்தலுக்கு உடந்தையாகிறது, இப்படி மாணவர்களை